அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது மக்காவுடைய பயணத்தை முடித்து நாங்கள் மதீனாவை நோக்கி செல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலே எக்கச்சக்கமான துன்பங்கள் கொடுக்கப்பட்டது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு கூட தீர்மானித்திருந்தார்கள். அப்படியான ஒரு நிலைமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போகிறார்கள். அப்போது காபாவை பார்த்து சொன்னார்கள், காபாவே, உன்னை விட்டு இந்த மக்கள் என்னை விரட்டாமல் இருந்திருந்தால் ஒருபோதும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மனது முழுக்கவும் காபாவை சுற்றித்தான் இருக்கும். அங்கேதான் அவர்கள் தொழுவார்கள், அங்கேதான் அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் முறையிடுவார்கள். ஏன் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஓதல் சப்தங்களை கேட்டுத்தான் படிப்படியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்படியான ஒரு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை இந்த காலத்தில் எங்களால் மிக கஷ்டத்தோடு கவலையோடு உணர முடிகிறது. ஏனென்றால் நாங்கள் மக்காவிற்கு வருகின்றோம், ஹரத்திலே இருக்கிறோம், தொழுகைக்கு போகிறோம், வாரம் ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் இருக்கின்றோம். ஆனால் அதே மக்காவை விட்டு, அதே காபாவை விட்டு நாங்கள் விலகி பிரிந்து எங்களுடைய ஊருக்கோ அல்லது எங்களுடைய இடங்களுக்கோ செல்கின்ற போது எங்களால் அந்த வலியை தாங்க முடியவில்லை. ஏனென்றால் இவ்வளவு அற்புதமான அல்லாஹ்வுடைய ஆலயத்தை விட்டு நாங்கள் எப்படி போவது என்று எங்களுடைய மனது துடிக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மனது அவ்வளவு காலம், அவ்வளவு ஆண்டுகள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மண்ணை விட்டு அந்த மக்கள் விரட்டி அடிக்கின்ற போது எவ்வளவு கவலையாக இருந்திருக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தினுடைய ஆரம்பத்திலே வரக்கத் இப்னு நௌஃபல் இடத்திலே ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், என்னுடைய மக்கள் என்னை அல்லமீன் என்கிறார்கள், அஸ்ஸாதிக் என்கிறார்கள், என்னை உண்மையாளன் என்கிறார்கள், நேர்மையாளன் என்கிறார்கள், என்னுடைய மக்கள் என்னை விரட்டுவார்களா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய மனது எவ்வளவு வேதனையின் உச்சத்தில் இருந்திருந்தால் இப்படியான வார்த்தைகளை பொழிந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹுக்கு உயர்ந்த கண்ணியத்தையும் அவர்களுக்கு வாக்களித்த இடத்தையும் சிறப்பையும் அவர்களுக்கு வழங்குவானாக. துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.